சார், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், எஸ்ஐஆரை பற்றி நம்முடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற தலைவரும் ரொம்ப பயப்படுறாங்க சார், பதறாங்க சார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஐயோ போதும், ஓடல, அவளால் முடியல, கதறாங்க, ஓடுறாங்க, எங்கெல்லாமோ என்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் உண்மையை மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனுடைய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அவர் தொல் திருமாவளவன், திரு வைகோ போன்றவர்கள்லாம் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க சார். எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவில் 10 முறைக்கு மேலே பண்ணியிருக்காங்க. திரு ஜவஹர்லால் நேரு பீரியட் பண்ணியிருக்காங்க, திருமதி இந்திரா காந்தி பீரியட் பண்ணியிருக்காங்க, திரு ராஜீவ்காந்தி பீரியட் பண்ணியிருக்காங்க, திரு PV நரசிம்மராவ், இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருந்த காலத்தில் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த எஸ்ஐஆர் பண்ணுறாங்க, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணுறாங்க. இது ரெகுலராக பண்ணுற விஷயம். 2004 முதல் 2014 வரை ஆண்ட காங்கிரஸ் பண்ணலை. அதுதான் இப்போ 20 வருஷம் ஆகுது சார். அதுக்கு ஏன் நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க சார்? இப்போ முதலமைச்சர் வீடியோ விடுறாரு, வீடியோவில் ஜனநாயகத்தை பறிச்சுட்டாங்க, ஜனநாயகத்தை குதவளையும் தரிச்சிட்டாங்க, நம்ம வீட்டு வாசல் வர வந்துட்டாங்க, அந்த படிவத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அந்த படிவத்தில் எழுத முடியல, புரியல, அதில் உறவினர்னா யார் தெரியல, புதுசாக கேள்வி கேட்குறாரு சார் நம்முடைய திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர். இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு சார். நீதிமன்றம் போனாங்கல்ல, நீதிமன்றத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கபில் சிபில் போட்டி பேசுகிறாரு, இது நீதிமன்றத்தில் வாதாடுறாரு. என்ன சொல்கிறாரு? மழைக்காலம் வருது, பண்டிகைகள் வருது, அதனால் நீங்கள் அப்புறம் வைங்க, தேர்தல் முடிஞ்ச அப்புறம் வைங்க சார். எலெக்ஷன் முன்னாடி தான் சார் வைக்கணும் எஸ்ஐஆர் சார். நீங்கள் இப்போ 6 மாதம் டைம் இருக்குது. அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதம் டைம் இருக்குது சார். சார் இப்போ அது கம்ப்யூட்டர் உலகம் சார், டிஜிட்டல் உலகம். இப்போ பிரைம் மினிஸ்டரு பல கோடி மக்களுக்கு ஒரே டைமில் ஒரு பட்டன் அமுக்குனா விவசாயிகளுக்கு பல கோடி விவசாயிகளுக்கு அந்த 2000 ரூபா அனுப்புகிறார் இல்லையா, பல கோடி மக்களுக்கு ஒரே டைமில் பணம் வருது சார். டிஜிட்டல் உலகம். நம்முடைய முதலமைச்சர் பணம் அனுப்புகிறாரு ஏதோ ஒவ்வொரு திட்டம்னு சொல்லி, அதில் எப்படி பண்ணுறாரு? பேங்க்கில் பண்ணுறாரு, அது டிஜிட்டல் பண்ணுறாரு சார். இப்போ டிஜிட்டல் உலகம் சார், எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற அந்த படிவத்தை கொடுக்க, ஸ்கேன் பண்ணுறான் போயிடுது, ஸ்கேன் பண்ணுறான் இந்த ஃபார்ம் கொடுத்தாச்சு, ஸ்கேன் பண்ணுறான் இந்த ஃபார்ம் வாங்கியாச்சு. உடனுக்குடன் அப்டேட் ஆகுது சார். நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பித்தாங்க சார். இப்போது நவம்பர் 13ஆம் தேதி 10 நாளில் 85% அந்த படிவத்தை கொடுத்தாச்சு, எஸ்ஐஆர் படிவம் கொடுத்தாச்சு. எப்படி முடியுது சார்? எல்லாமே டிஜிட்டல் உலகம், ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, எல்லாம் ஆன்லைனில், இன்டர்நெட்டில். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தமிழக முதலமைச்சருக்கு? நீங்கள் ஒரு மாதிரி வீடியோ விடுறீங்க, ஆனால் நீதிமன்றத்தில் மழைக்காலம், பண்டிகை காலம், நாங்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கல, தடை கேட்கல, அங்கே ஒரு பம்மாத்து, இங்கே ஒரு பம்மாத்து, அங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து சார். இந்த எஸ்ஐஆர் தேவை சார். ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் ஓட்டு இருக்குது, அதை டெலிட் பண்ணணும். 2வது, அந்த வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இருக்குது, ஆனால் அந்த அட்ரஸில் அவர் இல்லை, அதை டெலிட் பண்ணணும். வாக்காளர் பட்டியலில் பேர், அட்ரஸ்ஸு, முகம் எல்லாம் இருக்குது, ஆனால் அவர் இறந்துருக்கிறாரு, அதை டெலிட் பண்ணணும். இந்த 3 தான் சார் மிக முக்கியமான சமாச்சாரம். இந்த 3ஐயும் டெலிட் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. எஸ்ஐஆரை பற்றி நீங்கள் தமிழக முதலமைச்சர் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பயப்படுறதுக்கு என்ன சார் காரணம்? நேர்மையாக ஒன்று பண்ணக்கூடாதா? செத்து போனவெல்லாம் வந்து ஓட்டு போடணுமா உங்களுக்கு சார்? ஒருத்தர் 4 ஓட்டு 5 ஓட்டு போடணுமா? அப்போ தான் திமுக ஜெயிக்குமா? அப்போ தான் திமுக கூட்டணி நாங்கள் மறுபடியும் ஜெயிச்சிட்டோம் சொல்வீங்களா சார்? உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இப்போ செத்து போனவெல்லாம் நீ கூட்டு போகிறீங்களா? கள்ள ஓட்டு போட போகிறீங்களா சார்? சுத்தம் செய்யணும் சார். வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்து சீர் செய்ய வேண்டும். அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் பயப்படுற மாதிரியோ அல்லது ஓட்டை எடுத்துகிற மாதிரியோ யாருடைய ஓட்டையும் பறிக்கப்பட மாட்டாது, நீக்கப்பட மாட்டாதுன்னு தேர்தல் ஆணையமே ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உறுதியளிச்சிருக்கு. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட மாட்டார்கள், ரத்து செய்யப்பட மாட்டார்கள். கண்டிப்பாக வாக்களிக்க உரிமை கொடுப்போம் சார். வாக்களிக்கிறதுன்னா சார் தேர்தல் ஆணையம் இருக்குது. 2026 உண்மையான வாக்காளர்கள், உண்மையான அங்கே இருக்கின்றவர்கள், ஒரு ஓட்டு உள்ளவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் தான் வாக்களிக்க முடியும். நீங்கள் செத்து போனவங்க, வேறு ஊரில் இருக்கிறவங்க கள்ள ஓட்டெலாம் போட்டலாம் இனி முடியாது சார். அதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் இங்கே ஒன்று சொல்கிறார், அங்கே ஒன்று சொல்கிறார், என்னன்னு தெரில.
மக்களே, நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாகிறீர்கள். எல்லோரும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து உங்களிடம் கொடுத்த பிஎல்ஓவிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள். நீங்கள் பூர்த்தி செய்த படிவத்தை அவர்கள் பிஎல்ஓ மூலம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஓட்டுகள் உறுதி செய்யப்படும். கண்டிப்பாக அந்த படிவத்தை சரியாக முழுமையாக பூர்த்தி செய்கின்ற பட்சத்தில் உங்களுடைய வாக்குகள், உங்களுடைய ஓட்டுகள் நீக்கப்படாது. அனைத்து பொதுமக்களும் ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்ஐஆரில் கலந்து கொண்டு எஸ்ஐஆர் படிவத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக பூர்த்தி செய்து அந்த படிவத்தை உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிஎல்ஓ அதிகாரியிடம் கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நன்றிகள் பல.